நல்லவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் நேருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து நல்லவர்களை தீயவர்களிடமிருந்து காத்தருளி இருக்கின்றார். அவருடைய அவதாரங்களில் மிகவும் போற்றுதலுக்குரிய அவதாரங்கள் தசாவதாரங்கள் என சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன. அந்த தசாவதாரத்திலே ஒரு அவதாரம் மற்றொரு அவதாரத்தை சந்தித்துக் கொள்வது என்பது மிகவும் அரிதாகும். ஆனால் விஷ்ணுவின் பரசுராம அவதாரம் அவருடைய மற்றொரு அவதாரமான ராமரை சந்தித்தது. எனவே பகவானின் சிறப்புமிக்க அவதாரமாக பரசுராம அவதாரம் கருதப்படுகின்றது. விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் பிறப்பால் பிராமணர் ஆவார். அவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக திரேதா யுகத்தில் அவதரித்தார். சனாதன தர்மத்தில் கூறப்பட்டுள்ள 7 சிரஞ்சீவிகளில் இவரும் ஒருவர். அவர் பிறப்பால் ஒரு பிராமணராக இருந்தாலும் கூட அவரிடம் சத்திரியர்களுக்கே உரித்தான துணிச்சல் மற்றும் போர்க்குணங்கள் நிறைந்திருந்தது. அதனால் அவர் பிரம்மா சத்திரியர் என்றே அழைக்கப்பட்டார். அவருடைய போர் திறமையால் இந்த பூமியில் இருந்த அனைத்து மோசமான சத்திரியர்களையும் 21 தலைமுறை வரை கொன்றழித்தார். பரசு என்கின்ற வார்த்தைக்கு கோடாரி என்று பெயர். அதனால் பரசுராமர் என்கின்ற சொல்லை கோடாரி ஏந்திய ராமர் என நாம் பொருள் கொள்ளலாம். நமது வரலாற்று புனைவுகள் பரசுராமர் அவரது வழியில் குறுக்கிட்ட சத்திரியர்கள் அனைவரையும் அழித்தார். அதன் காரணமாக இந்த பூமியில் சத்திரிய பரம்பரையே இல்லாது போகும் அபாயம் ஏற்பட்டது என தெரிவிக்கின்றது. அவருடைய இந்த வாழ்க்கை முறை பிற முனிவர்களின் வாழ்க்கை முறையை மீறியிருந்தது மற்றும் அவருடைய கொலைகள் அவருடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியதால் அவரை பிற பிராமணர்கள் தவிர்த்து வந்தனர். இறைவன் பரசுராமரின் பிறப்பிடமாக ரேணுகா தீர்த்தம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பரசுராமர் பிறப்பதற்கு முன்னர் அவரது பெற்றோர்கள் இருவரும் சிவனை நோக்கி தவம் செய்தார்கள். அந்த தவத்தின் பயனாக அவர்களுக்கு 5வது மகனாகவும் விஷ்ணுவின் 6வது அவதாரமாகவும் பரசுராமர் அவதரித்தார். அவருக்கு ராமபத்ரா என்கிற பெயரும் சூட்டப்பட்டது. பரசுராமருக்கு அவரது இளவயதில் இருந்தே ஆயுதங்களின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. பரசுராமர் சிவனை குறித்து கடும் தவம் புரிந்தார். அந்த தவத்தின் பயனாக சிவன் அவர் முன் தோன்றி பரசுராமருக்கு ஒரு தெய்வீகமான கோடாரியை வரமாக அளித்தார். ஆனால் பரசுராமர் கோடாரியை வரமாக பெறும் முன் தன்னுடைய தகுதியை தன்னுடைய ஆன்மீக குருவான சிவனிடம் நிரூபித்தார். இந்த தெய்வீக ஆயுதத்தை பெற்ற பிறகே ராமபத்ரா என அறியப்பட்ட அவர் பரசுராமர் என அழைக்கப்பட்டார். சிவன் பரசுராமரின் போர் திறமையை சோதிக்க பரசுராமரை போருக்கு அழைத்தார். குருவிற்கும் சிஷ்யனுக்கும் இடையே மிக பயங்கர யுத்தம் 21 நாட்கள் வரை நீடித்தது. குருவிற்கும் சிஷ்யனுக்கும் நடந்த போரின் போது இறைவன் சிவனின் திரிசூலத்தை தவிர்க்கும் பொருட்டு பரசுராமர் சிவனை அவருடைய நெற்றியில் தன்னுடைய கோடாரி கொண்டு தாக்கினார். சிவன் அவருடைய சீடரின் போர்க்கலையில் மிகவும் மகிழ்ந்து போனார். அவர் தன்னுடைய காயத்தை ஆறத் தழுவி அதை நிரந்தரமாக பாதுகாத்தார். அதன் பின்னர் அவரது சீடரின் புகழை உறுதி செய்தார். அதன் பின்னர் கந்த பரசு என அழைக்கப்பட்டு வந்தார். பகவான் பரசுராமரின் தாயார் ரேணுகா தேவி ஒரு பதிவிரதை. அவர் தன்னுடைய பதிவிரதா சக்தியின் துணை கொண்டு சூடப்படாத களிமண் பானையில் தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் தண்ணீர் கொண்டு வர ஆற்றிற்கு சென்றிருந்த பொழுது வானத்தில் ஒரு கந்தர்வன் தன்னுடைய ரதத்தில் செல்வதை பார்த்து ஒரு கணம் அவன் மீது ஆசைப்பட்டு விட்டார். அதன் காரணமாக அவருடைய பதிவிரதா சக்தியானது அவரை விட்டு நீங்கியது. எனவே அவரால் சுடாத களிமண் பானையில் தண்ணீர் சேகரிக்க முடியவில்லை. சுடாத களிமண் ஆற்றில் கரைந்து விடுகின்றது. இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்ட ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவியை கொன்றுவிடும்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆணையிடுகின்றார். பரசுராமரை தவிர்த்து யாரும் அந்த ஆணைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே பரசுராமர் தன்னுடைய கோடாரி கொண்டு ரேணுகாதேவி மற்றும் தன்னுடைய 4 சகோதரர்களின் தலைகளையும் கொய்து விடுகின்றார். பரசுராமரின் செயலால் மகிழ்ச்சியுற்ற ஜமதக்னி முனிவர் பரசுராமருக்கு 2 வரங்களை வழங்குகின்றார். அந்த 2 வரங்களின் பயனாக பரசுராமர் தனது தாய் மற்றும் சகோதரர்கள் 4 வரையும் உயிர்ப்பித்தார். தூங்கி விழித்தது போன்ற உணர்வு தவிர வேறு முந்திய நிகழ்ச்சி எதுவும் அவர்கள் நினைவில் இல்லை. ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாட போனான் கார்த்தவீரியன் என்ற அரசன். வேட்டையை முடித்துவிட்டு திரும்புகையில் ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வர நேர்ந்தது. பசியால் வாடிய அவர்களை கண்ட முனிவர் அறுசுவை உண்டியும் பானமும் கொடுத்தார் மற்றும் பல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார். ஆசிரமத்தில் ஏராளமான செல்வமும் இருப்பது கண்டு கார்த்தவீரியனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. முனிவர் ஆசிரமத்தில் நின்ற தேவ பசுவாகிய காமதேனுவால் தான் அவருக்கு அனைத்தும் கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டான். அந்த பசுவை ஜமதக்னி முனிவரிடம் தனக்கு பரிசாக தரும்படி கேட்காமல் முனிவரும் அவர் பிள்ளைகளும் இல்லாத சமயத்தில் சேவகர்களை அனுப்பி
அதை தூக்கி கொண்டு சென்றான். முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த நேரம் காமதேனு அங்கு இல்லை. கார்த்தவீரியன் தான் அதை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த முனிவர் தனது புதல்வர் பரசுராமரிடம் கூறினார். இதை கேள்விப்பட்ட பரசுராமர் தன் கோடாரி, வில், அம்புகளுடன் நேரே கார்த்தவீரியன் பட்டணமான மாகிஷ்மதிக்கு விரைந்தார். அங்கே கார்த்தவீரியனின் சேனைகள் அனைத்தையும் அழித்தார். கார்த்தவீரியனும் அவருடன் சண்டைக்கு வந்தான். அவனுடைய 1000 கைகளையும் பரசுராமர் தன் தபோ பலத்தால் அறுத்து எறிந்ததோடு அவனுடைய சிரசையும் சீவி தள்ளினார். பிறகு காமதேனுவையும் அதன் கன்றையும் மீட்டு ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார் பரசுராமர். நடந்ததையெல்லாம் தன் தந்தையிடம் தெரிவித்தார். அதை கேட்டு அவர் மிகவும் வருந்தினார். ராமா, காரணமில்லாமல் ஒரு அரசனை கொன்றுவிட்டாயே. அரசனை கொல்வது ஒரு அந்தணனை வதை செய்வதை விடக்கூடிய குற்றம். அரசன் என்பவன் ஆண்டவனின் அம்சம் என்று சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன. செய்த தீமையை மறந்து தீயவர்களை மன்னிப்பதுதான் பிராமண தர்மம். மேலும் நாம் பொறுமையை கடைபிடிப்பதால் தான் அனைவராலும் பூஜிக்கப்படுகிறோம். இத்தகைய பெரிய பாவத்தை செய்ததற்கு பிராயச்சித்தமாக தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய க்ஷத்திரங்களை தரிசனம் செய்துவிட்டு வா என்றார். தந்தையின் அறிவுரை கேட்டு அதன்படி பரசுராமர் ஓராண்டு காலம் தல யாத்திரை செய்தார். தம் தந்தையை இழந்த கார்த்தவீரியன் புதல்வர்கள் ஜமதக்னி முனிவரிடமும் பரசுராமரிடமும் பகைமை பாராட்டி வந்தார்கள். அதனால் பழிக்கு பழி வாங்க தீர்மானித்தார்கள். ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார். பரசுராமனும் தன் சகோதரர்களுடன் ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிருந்தான். ரேணுகாதேவி மட்டும் ஆசிரமத்தில் இருந்தாள். அப்போது ஆசிரமத்தில் கார்த்தவீரியனின் புதல்வர்கள் ரகசியமாக நுழைந்தனர். அவர்களில் ஒருவன் கையில் வெட்டரிவாளுடன் முனிவர் பக்கம் போகும்போதே ரேணுகாதேவி சிரசு வெடிக்கும்படி கதறினாள். அரசகுமாரர்களே, அவர் ஒரு அந்தண சிரேஷ்டர், மகா முனிவர். தயவு செய்து அவரை வெட்டி வீண்பழிக்கு ஆளாகாதீர்கள் என்று அலறினாள். நச்சு பகை கொண்ட அந்த ராஜன்மார்களுக்கு அவளுடைய கூக்குரல் நரகமாக இருந்தது. ஓங்கின வாள் மேலும் உயர்ந்தது. ஒரே வெட்டு ஜமதக்னி முனிவர் தலை தரையில் உருண்டது. கொய்த தலையை கொடியவர்கள் கொண்டு போனார்கள். அவளுடைய அலறலை கேட்டு பரசுராமர் ஓடோடி வந்தார். நடந்ததை அறிந்தார். அவரது நாடி நரம்புகள் துடித்தன. அப்பொழுதே இந்த கொடிய க்ஷத்ரிய இனத்தை அடியோடு அழிப்பேன் என்ற சபதம் எடுத்தார். பரசுராமர் மாகிஷ்மதி நகருக்கு விரைந்தார். அரச குமாரர்களின் தலைகளை அறுத்து மலைகளாக குவித்தார். இரத்த ஆறு ஓடியது. குரு க்ஷேத்திரத்தில் இருந்த குளங்களில் தண்ணீருக்கு பதிலாக இரத்தம் நிரம்பி வழிந்தது. தன் தகப்பனார் தலையை கொண்டு வந்து உடலுடன் சேர்ந்தார். ஈமச் சடங்குகளை செய்தார். பூமியில் உள்ள க்ஷத்ரிய வம்சம் அற்றுப்போகும்படி 21 திக்விஜயம் செய்து வேறறுத்தார். அந்த பாவம் தீர வேள்வி செய்தார். ராமாவதாரத்திற்கு முன்பு சூரிய குலத்தில் பிறந்தவன் மூலகன் என்ற அரசன். பெண்கள் பலர் மூலகனை சூழ்ந்து நின்று கொண்டு பரசுராமர் கண்ணில் படாதவாறு காப்பாற்றினார்கள். க்ஷத்ரிய வம்சம் பூண்டோடு போன பின்பு அந்த வம்சத்தை தழைக்கச் செய்தவன் மூலகனே ஆவான். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.